من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون நாட்களிலே சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மீது கடமையாக்கிய புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ, அந்த விடயங்களை எல்லாம் முற்றுமுழுதாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து எங்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்வை விட்டும் தூரப்படுத்தி கொள்ளுமாறு எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ, அப்படியான விடயங்களை விட்டும் எங்களுடைய வாழ்வை தூரப்படுத்தி அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய முத்தகீகளாக தக்குவாதாரிகளாக வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹினுடைய அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளாகிய ஹதீஸின் மூலமாகவும் இந்த உலகில் அல்லாஹுவையும் அல்லாஹினுடைய தூதரையும் ஏற்று ஈமான் கொண்டு முஃமின்களாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு முன்னால் வெற்றி அடைந்தவர்களாக, அல்லாஹினுடைய அர்ஷுக்கு கீழால் நிழல் பெற்றவர்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மஹ்ஷர் வழியில் எல்லோரையும் எழுப்பாட்டி வைத்து அவனுடைய நீதிமன்றத்தில் விசாரிக்கின்ற பொழுது வெற்றி அடைந்தவர்களாக, கேவலப்படாமல் அல்லாஹ்விடம் வெற்றி அடைந்த நல்ல மக்களாக வாழ்வதற்குரிய அத்துணை வழிகாட்டுதல்களையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனை எல்லாம் நாங்கள் முழுமையாக ஏற்றிருக்கிறோம், அதனை ஏற்று நடப்போம் என்று நாங்கள் அல்லாஹுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறோம். அதனால் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதை ஏற்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய எங்களுடைய வேதமாகிய அல் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பூரணப்படுத்துகின்ற பொழுது இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் தான். அல் யௌம அக்மல்து லக்கும், இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதருடைய ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து அல்லாஹ் இறக்கிய அந்த வசனத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை முழுமையாக நாங்கள் கடைபிடித்து நடப்போம் என்று நாங்கள் எங்களுடைய உள்ளத்தால் உறுதி பூண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் இருக்கிறது. நாங்கள் புதிய வருடத்திலே இருக்கிறோம், இந்த வருடத்தினுடைய ஆரம்ப ஹுத்பாவில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களோடு பயணித்த எத்தனையோ பேருக்கு வழங்காத சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். எங்களோடு பயணித்த, எங்களோடு வாழ்ந்த
எத்தனையோ சகோதரர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சந்தர்ப்பத்தை பெற்ற எங்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை தான் நாங்கள் இன்றைய குத்துபாவிலே பார்க்க இருக்கிறோம். அதுதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லக்கூடியது. இந்த உலகில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக நீங்கள் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு இபாதத் இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தால் செய்ய வேண்டிய ஒரு இபாதத் இருக்கிறது. அந்த இபாதத்தை எல்லோராலும் செய்ய முடியாது. அல்லாஹுக்கு அஞ்சி யாரெல்லாம் உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார்களோ, உள்ளத்தை பக்குவப்படுத்தி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற அந்த உறுதியோடு யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்களால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அது என்ன இபாதத் என்றால் அல் இஹ்லாஸ். அல் இஹ்லாஸ், தூய்மையான எண்ணம். இந்த உலகில் நான் வாழ்கின்ற பொழுது என்னுடைய எஜமான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன். அவனுக்காக என்னுடைய வாழ்வை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வில் அல்லாஹுக்காக பல இபாதத்துகள், பல தியாகங்களை நான் செய்கிறேன். அவை அனைத்தும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்காக மாத்திரம் நான் செய்கின்றேன் என்ற அந்த இஹ்லாஸ் எங்களிடம் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இந்த வாழ்வினுடைய வெற்றி. நாங்கள் மலையளவு நன்மைகளை செய்தாலும் சரி, மிக குறைவான சொற்பமான நன்மைகளை செய்தாலும் சரி, இந்த இஹ்லாஸ் எனும் இந்த மார்க்கத்தினுடைய ஆணிவேர் இல்லாமல் போய்விட்டால் அதனால் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட இபாதத்துகள், அப்படிப்பட்டவர்களுடைய நன்மைகள் நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஹபாஅம் மன்சூரா, வீசப்பட்ட பஞ்சுகள் போல் இருக்கும். மலையளவு நன்மைகளை கொண்டு வந்தாலும் அதில் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் அது விடுபடாது. அதனால் தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதிகமாக இந்த இஹ்லாஸை பற்றி பேசுகிறார்கள். நாங்கள் அதிகமானவர்கள் இதை கவனத்தில் எடுப்பது குறைவு. இது எங்களுடைய உள்ளத்தால் செய்யப்பட வேண்டிய ஒரு இபாதத். இது எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் சூரா பையினா, அம்ம ஜுஸுவில் வரக்கூடிய சூரா பையினா நாங்கள் அடிக்கடி ஓதுவோம். அதிகமானவர்கள் ஓதுவோம், அதனுடைய அர்த்தங்களை குறைவானவர்கள் தான் படித்திருப்போம். அதை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா பையினாவினுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை, நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள், வமா உமிரு, நாங்கள் ஏவியதெல்லாம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு கட்டளை இட்டதெல்லாம், இல்லா லியஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டை முஹ்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். யார் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டியோ, யாருக்கும் நாங்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ ஒரு பொழுதும் அந்த இபாதத் செய்யப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரம். நான் என்னுடைய வாழ்வில் படக்கூடிய கஷ்டங்கள், அந்த இபாதத்தை செய்வதற்கு நான் செய்யக்கூடிய தியாகங்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்காக. அதற்கு எனக்கு பரிபூரணமான கூலியை அல்லாஹ் ஒருவன் தான் தர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். இந்த கட்டளையைத்தான் நாங்கள் உங்களுக்கு விட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொல்கிறான். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து பார்த்தால், அவரோடு வாழ்ந்து அல்லாஹ்வின் தூதருடைய பாசறையில் புடம்போடப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய வாழ்வை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியும் இஹ்லாஸோடு இருந்தது. நாங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மாத்திரம்தான் நாங்கள் நன்மை எதிர்பார்த்து செய்ய வேண்டும் என்ற அந்த நியத், அந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் மக்காவிலே ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். சொல்ல முடியாத கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ்வின் தூதருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் கட்டளையிட்டான். அப்படி அனைத்து கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு
ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு மதீனாவுக்கு தங்களுடைய பொருளாதாரங்கள், குடும்பங்கள் அனைத்தையும் விட்டு வந்த அந்த தோழர்களுக்கு செய்த உபதேசம் நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய உபதேசம். பல உரைகளில், பல பயான்களில் நாங்கள் இதனை கேட்டிருப்போம், படித்திருப்போம். அன்புக்குரியவர்களே, இதை நாங்கள் ஆழமாக கொஞ்சம் எங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமையும். இந்த உலகில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் நன்மையோ தீமையோ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹுக்காக செய்வீர்களாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்வீர்களாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய பரிகாரத்தை தருவான். ஒரு அடியான் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அவர் எதை விரும்புகிறாரோ, எதை நாடுகிறாரோ அதை அவர் அடைந்து கொள்வார். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வின் தூதரோடு அல்லாஹ்வினுடைய தூதருடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தாரோ அவர் அல்லாஹ்வினுடைய தூதருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வார். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா அவ் யுஸீபுஹா இம்ரஅத்தின் ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, இது அந்த தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன உபதேசம். யார் உலக ஆதாயங்கள் அல்லது உலக பெண்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்தாரோ அவர் அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த வருடத்தில் பல திட்டங்களை தீட்டி இருப்போம். நான் கடந்த வருடத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த வருடத்தில் என்னை நான் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்வில் சில மாற்றங்களை நான் ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை ரீதியாக, அதே போன்று லௌகீக வாழ்க்கை ரீதியாக சில திட்டங்களை தீட்டியிருப்போம். எங்களுடைய வியாபாரங்களை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடியதை நாங்கள் எப்படி இந்த வருடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற திட்டங்களை தீட்டியிருப்போம். அது தவறு கிடையாது. ஆனால் அவற்றை நாங்கள் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த வாழ்க்கை நிச்சயம் கிடையாது. மிம்பரில் நிற்கக்கூடிய நான் கீழே இறங்குவேனா என்பது உறுதியான விடயம் கிடையாது. ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் ஜும்மா முடிந்து எங்களுடைய இடங்களுக்கு மீண்டு செல்வோமா என்பது உறுதி கிடையாது. ஆனால் இன்றிலிருந்து நாங்கள் எங்களுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். நாங்கள் இஹ்லாஸோடு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அழகான செய்தி இருக்கிறது. இந்த உலகில் மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம். இந்த உலகில் மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம். பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஹ்லாஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் வெகுமதியையும் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதி எனும் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம். ஒரு வகையினர் யார் என்றால் அப்துன், ஒரு அடியான், ரஸகஹுல்லாஹு மாலன் வ இல்மா, அந்த அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொருளாதாரத்தையும் அறிவையும் கொடுத்திருப்பான். அல்லாஹ் நல்ல பொருளாதார செழிப்பையும் கொடுத்து அதை எப்படி அந்த அடியான் கையாள வேண்டும் என்ற அறிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருப்பான். அதன் மூலமாக அந்த அடியான் யத்தகில்லாஹ வயசில ரஹிமஹு, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய அந்த அறிவை கொண்டு அந்த பொருளாதாரத்தை அந்த அடியான் நல்ல முறையில் செலவழித்து அல்லாஹினுடைய அருளை ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வான். இது உயர்ந்த அந்தஸ்து. அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த அந்தஸ்து. பொருளாதாரத்தையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹினுடைய அருளை பெறக்கூடிய அந்தஸ்து. இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறார், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிவை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுக்காமல் விடுவான். இந்த மனிதர் அவருடைய சாதிக்கும் நீயா, இஹ்லாஸான அந்த நல்ல எண்ணத்தின் மூலமாக இவர் எப்படி நினைக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாவது மனிதனுக்கு கொடுத்ததை போன்று
எனக்கும் பொருளாதாரத்தை தந்தால் நானும் அதை நல்ல வழியில் செலவழித்து அல்லாஹுவை அதன் மூலமாக அஞ்சி அல்லாஹினுடைய அருளை பெற்றவனாக நானும் மாறிவிடுவேன் என்று அந்த அடியான் நினைப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இருவருக்கும் உரிய கூலி சமமானது. பாருங்கள், இஹ்லாஸான அந்த நியத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி, நாங்கள் இபாதத் செய்யாவிட்டாலும் இஹ்லாஸ் தூய்மையான எண்ணம் என்பதற்காக அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய நன்மையினுடைய அளவுக்கு இந்த அடியானுக்கும் கொடுக்கிறான். மூன்றாவது மனிதன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அறிவை கொடுக்கவில்லை. அவர் தன்னுடைய இஷ்டப்படி அந்த பொருளாதாரத்தை செலவழித்து தன்னை நஷ்டவாளர்களில் உள்ள ஒருவராக மாற்றிக்கொள்கிறார். இது மிக தாழ்ந்த நிலை. இன்னும் ஒரு நான்காவது மனிதர், அவருக்கு அல்லாஹ் அறிவையும் கொடுக்கவில்லை, பொருளாதாரத்தையும் கொடுக்கவில்லை. இவர் நினைக்கிறார், எனக்கும் பொருளாதாரம் கிடைத்தால் மூன்றாவது மனிதனை போல் நான் என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வேன் என்று இவர் எண்ணுகிறார். இந்த கெட்ட எண்ணத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இருவருக்கும் உரிய தீமையை சமமாக கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், நல்ல புத்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கிறான், நல்ல பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கிறான் என்று சொன்னால், இதன் மூலமாக நாங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எங்களுடைய உள்ளத்தால் இஹ்லாஸோடு நாங்கள் திட்டமிட்டு அதற்காக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய கூலிகளை, வெகுமதிகளை எங்களுக்கு குறையாமல் தந்து கொண்டே இருப்பான் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இஹ்லாஸ் என்பது வெறுமனே இபாதத்துகளில் மாத்திரம் கிடையாது, வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் கிடையாது. நாங்கள் அன்றாட மக்களோடு பழகுகின்ற விடயமாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய விடயமாக இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தோடு நடக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் இதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். வெறுமனே தொழுகையில் நாங்கள் இஹ்லாஸோடு இருக்கிறோம், மனிதர்களோடு நடக்கின்ற விடயத்தில் அந்த இஹ்லாஸ் இல்லாமல் நாங்கள் இரட்டை முகத்தோடு நடப்போமாக இருந்தால் நாங்கள் இஹ்லாஸோடு தொழுதும் நன்மைகளை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. இஹ்லாஸோடு நாங்கள் தான தர்மங்கள் செய்கிறோம், ஆனால் அடுத்தவனோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கலில் எங்களுடைய நடைமுறை மோசமாக இருக்கின்றது என்று சொன்னால், அடுத்தவனோடு வியாபாரத்தில் அந்த இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் இஹ்லாஸோடு தான தர்மங்கள் செய்தும் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது என்பதை நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஹ்லாஸ் என்பது வெறுமனே நாங்கள் வாயால் பேசிவிட்டு செல்லக்கூடிய விடயம் கிடையாது. இந்த உலகில் நாங்கள் செய்த அனைத்திற்கும் நாளை மறுமையில் ஒரு பெருமானம் இருக்கின்றதா இல்லையா என்பதை தீர்மானிக்க கூடியது இஹ்லாஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையில் ஒரு அடியானை வைத்து தன்னுடைய தீர்ப்பு வழங்குவதை அல்லாஹ் ஆரம்பிப்பான். இன்ன அவ்வல் நாஸ் யுக்லா யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய தீர்ப்பு வழங்குவதை ஆரம்பிப்பதற்கு ஒரு மனிதனிலிருந்து ஆரம்பிப்பான். அந்த மனிதன் யார் தெரியுமா? இந்த உலகில் இஹ்லாஸ் இல்லாமல் அல்லாஹுக்காக இபாதத் செய்தவர்கள். மூன்று கூட்டத்தினரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். முதலாவது மனிதர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அதிகமாக இந்த செய்தியை கேட்டிருப்போம், ரஜுலுன் இஸ்துஷ்ஹித ஃபஊதிய பிஹி, இந்த உலகில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதர் நாளை மறுமையில் கொண்டு வருவார். அவரை வைத்துத்தான் அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிப்பான், தீர்ப்பு வழங்குவதை அல்லாஹ் ஆரம்பிப்பான். அந்த மனிதன் கொண்டு வரப்படுகின்ற பொழுது ஃபஅர்ரஃபஹு நிஅமதுஹு அலைஹி, இந்த உலகில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு வழங்கிய அத்துணை நிஅமத்துகளையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். உனக்கு இன்னென்ன அருட்கொடைகளை நான் தந்தேன், உடலில் வலிமையை தந்தேன், போராடக்கூடிய சக்தியை தந்தேன், பொருளாதாரத்தை தந்தேன், நல்ல புத்தியை தந்தேன், எல்லா விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டிவிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான், உனக்கு நான் உலகில் இத்துணை அருள்களையும் தந்திருந்தேன்,
உலகில் என்னுடைய இவ்வளவு அருள்களையும் பெற்றுக்கொண்டு நீ வாழ்ந்தாய், ஃபமா அமில்த ஃபீஹா, இதை வைத்து எனக்காக நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்பான், உலகில் நான் தந்த இத்தனை அருள்களையும் வைத்து எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விசாரிக்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், காத்தல்து ஃபீக ஹத்தா உஸ்துஷ்ஹிது, நான் ஷஹீதாக்கப்படும் வரை உனக்காக நான் போராடினேன் யா அல்லாஹ் என்று அந்த மனிதன் சொல்லுவான். உலகில் நாங்கள் கண் சிமிட்டுவதிலிருந்து எங்களுடைய உள்ளங்களில் ஊசலாடக்கூடிய எண்ணங்கள் வரை அத்துணையையும் அறிந்த வல்லவன் ரஹ்மான் நாளை மறுமையில் இந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய், நீ பொய்யன், நீ எனக்காக ஷஹீதாகவில்லை, வலகின்னக காதல்த லியுகால் ஜரீஉன், நீ நான் ஒரு போர் வீரன், நான் ஒரு சிறந்த வீரன் என்ற பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ போராடினாய், ஃபகத் கீல, அது உனக்கு கிடைத்து விட்டது. உலகில் அவர் சிறந்த ஒரு வீரர், அவர் ஜிஹாதில் நல்ல முறையில் போராடினார், இத்துணை பேரை கொலை செய்தார் என்ற பட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நீ உலகில் போராடினாய், அதை நீ பெற்றுக்கொண்டு விட்டாய். சும்ம உமிர பிஹி ஃபஸுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான், இவரை நீங்கள் நரகில் முகங்குப்பர வீசி விடுங்கள். இரண்டாவது மனிதர் கொண்டு வரப்படுவார், வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லமஹு, அல்லாஹ் அவருக்கு நல்ல கல்வியை கொடுத்திருந்தான், அதன் மூலமாக கல்வியை கற்றுக் கொடுத்தவர். வகர்ர அல் குர்ஆன ஃபஊதிய பிஹி, அல் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருந்தான், அதனுடைய அறிவை அவருக்கு கொடுத்திருந்தான். இந்த மனிதர் கொண்டு வரப்படுவார். ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு கொடுத்த அருள்களை எல்லாம் அவருக்கு பட்டியலிட்டு காட்டிவிட்டு அல்லாஹ் கேட்பான், ஃபமா அமில்த ஃபீஹா, இதை வைத்து நீ எனக்காக என்ன செய்தாய், இதை வைத்து உலகில் எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்பார். அவர் சொல்லுவார், தஅல்லம்துல் இல்ம வஅல்லம்துஹு, நான் அறிவை கற்று அதை கற்றுக் கொடுத்தேன் இறைவா என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய், நீ எனக்காக செய்யவில்லை உலகில், வலகின் தஅல்லம்தல் இல்ம லியுகால் ஆலிமுன், நீ அறிவை கற்றுக்கொண்டாய், இவர் ஒரு சிறந்த அறிஞர், சிறந்த பேச்சாளர், இவர் சிறந்த ஒரு கல்விமானாக இருக்கிறார் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக படிக்கின்ற பொழுதும் அதை கற்றுக்கொள்கின்ற பொழுதும் இஹ்லாஸ் இல்லாமல் அல்லாஹுக்காக என்று இல்லாமல் நீ அதை கற்றுக்கொண்டாய். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான், இந்த மனிதனையும் நரகில் முகங்குப்பர வீசி விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான். மூன்றாவது ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இஹ்லாஸான அந்த எண்ணத்தை, அல்லாஹுக்காக என்ற அந்த தூய்மையான எண்ணத்தை எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஆழமாக பதிய வைத்து அதற்காக வாழக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். அந்த மனிதர் யார் என்றால், ரஜுலுன் வஸ்ஸஅல்லாஹு அலைஹி, ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். உலகினுடைய அருள்களை அல்லாஹ் அவருக்கு விசாலமாக திறந்து கொடுத்திருப்பான், பொருளாதாரத்தை அல்லாஹ் விசாலமாக அந்த மனிதனுக்கு கொடுத்திருப்பான், நிறைவாக அல்லாஹ் கொடுத்திருப்பான். வஅதாஹு மின் சுனூஃபில் மால், அல்லாஹ் பொருளாதாரத்தை நிறைவாக அந்த மனிதனுக்கு கொடுத்திருப்பான், அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதனுக்கும் ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு, அவனுடைய நிஅமத்துகளை அருள்களை அல்லாஹ் எடுத்து காண்பிப்பான். எடுத்து காண்பித்து விட்டு அல்லாஹ் கேட்பான், ஃபமா அமில்த ஃபீஹா, இதை வைத்து எனக்காக நீ என்ன செய்தாய், இதை வைத்து எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கின்ற பொழுது அந்த அடியான் சொல்லுவான், இறைவா நீ தந்த பொருளாதாரத்தை நான் தான தர்மங்கள் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், அந்த உலகில் நாங்கள் எந்த எண்ணத்தோடு கொடுத்தோம் என்பது அல்லாஹுக்கு தெரியும். உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய அத்துணையும் அறிந்த அந்த ரஹ்மான் சொல்லுவான், நீ ஜவாதுன், இவர் மிகப்பெரிய கொடையாளி என்று மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக நீ தான தர்மம் செய்தாய், உலகில் அதனை நீ அடைந்து கொண்டாய், இவரையும் நரகில் முகங்குப்பர வீசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளை இடுவான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த செய்திகள் எங்களுக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், நாங்கள் உலகில் செய்யக்கூடிய இபாதத் மிகச்சிறியதாக இருந்தாலும்,
நாங்கள் மக்களோடு நடக்கக்கூடிய இன்முகத்தோடு நடக்கக்கூடிய அந்த நல்ல நடைமுறைகள் அது சிறியொரு விடயமாக இருந்தாலும் அது இஹ்லாஸ் உள்ளதாக இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அதற்குரிய வெகுமதியை மிகப்பெரியதாக எங்களுக்கு தருவான். நாங்கள் உலகில் மலை போல் நன்மைகள், மலை போல் நல்ல விடயங்களை செய்தாலும் இஹ்லாஸ் இல்லாவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகில் முகங்குப்பர வீசுவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அடியானை விசாரிப்பதற்காக கொண்டு வருவான். அந்த அடியானுக்கு முன்னால் அந்த அடியானுடைய 99 ஏடுகள் விரிக்கப்படும். அடியானுடைய 99 ஏடுகள் விரிக்கப்படும். அவன் உலகில் செய்த அத்துணை பாவங்களும் அந்த ஏட்டில் பதியப்பட்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அடியானை பார்த்து கேட்பான், இவை அனைத்தும் உன்னுடைய செயல்தானே, பாரு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான். அந்த அடியான் பார்ப்பார். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்பான், இதில் ஏதாவது உனக்கு சொல்லுவதற்கு கருத்து இருக்கிறதா? என்னுடைய எழுத்தாளர்கள், மலக்குகள் எழுத்தாளர்கள் இதை பதிவு செய்கின்ற பொழுது எதையாவது தவறாக பதிவு செய்து விட்டார்களா என்று பார்க்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான். அந்த அடியான் பார்த்து விட்டு, அல்லாஹ் நீதியாளன், அவனுடைய மலக்குமார்கள் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு பொழுதும் அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள். எதை அல்லாஹ் சொன்னானோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள். இந்த அடியானுடைய ஒவ்வொரு அசைவையும் நுணுக்கமாக பதிவு செய்திருப்பார்கள். பார்த்து விட்டு சொல்லுவான், இறைவா எனக்கு சொல்லுவதற்கு எதுவும் இல்லை, இதில் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை, அத்துணையும் நான் உலகில் செய்த விடயங்கள், அத்துணையும் என்னால் செய்யப்பட்ட விடயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்பான், இதற்கு நீ ஏதாவது காரணம் சொல்கிறாயா? உலகில் நீ செய்த பாவங்களுக்கு உன்னிடம் ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த அடியான் சொல்லுவான், எந்த காரணமும் கிடையாது. உலகில் சாதாரணமாக நாங்கள் ஒரு தவறு செய்து விட்டால் அதற்கு எத்தனையோ காரணங்களை நாங்கள் கற்பிப்போம். ஆனால் அல்லாஹ் கேட்பான், 99 ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்துக்கு சரி உன்னிடம் காரணம் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த அடியான் சொல்லுவான், எதுக்குமே என்னிடம் காரணம் கிடையாது இறைவா என்று அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு பிறகு பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படிப்பட்ட நீதியாளன். இஹ்லாஸுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியை பாருங்கள். அந்த அடியானுடைய ஒரு ஏடு எடுக்கப்படும், ஒரு ஏடு எடுக்கப்படும். அந்த ஏட்டில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அந்த வாசகத்தை இந்த அடியான் இஹ்லாஸோடு சொல்லி இருப்பான், அல்லாஹுக்காக என்று சொல்லி இருப்பான், எதையும் எதிர்பார்க்காமல். அதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியை பாருங்கள். அந்த அடியானுடைய 99 ஏடுகளும் ஒரு தட்டில் வைக்கப்படும். இன்னும் எடுக்கப்பட்ட ஒரே ஒரு அட்டை, ஒரே ஒரு ஏடு இன்னொரு தட்டில் வைக்கப்படும். அந்த ஏடு கனமாக இருக்கும். அந்த அடியான் கேட்பான், மா ஹாதிஹி, இது என்ன அட்டை என்று கேட்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான், உலகில் நீ எனக்காக வேண்டி இஹ்லாஸோடு என்னுடைய முகத்திற்காக, என்னுடைய பொருத்தத்திற்காக நீ சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான். நாங்கள் சொன்ன ஷஹாதா, அந்த ஷஹாதா இஹ்லாஸோடு சொல்லப்பட்டிருந்தால், அந்த ஷஹாதாவை இஹ்லாஸோடு சொல்லி அல்லாஹுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தால், அந்த இஹ்லாஸுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி 99 ஏடுகளையும் விட அந்த ஒரு ஏடு கனமாக இருக்கும். அந்த அடியான் சுவர்க்கத்துக்குரிய அடியானாக மாறுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் நாங்கள் சிறிய விடயங்களை செய்தாலும் அதை இஹ்லாஸோடு செய்ய வேண்டும், அதை தொடராக செய்ய வேண்டும். இன்றைய தினத்தில் நாங்கள் அதை ஒரு பாடமாக எடுப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மலை போல இபாதத்துகள் செய்ய தேவையில்லை, நீங்கள் மலை போல இபாதத்துகள் செய்ய தேவையில்லை. நீங்கள் சிறிய இபாதத்தாக இருந்தாலும், செய்யக்கூடிய இபாதத் சிறிய இபாதத்தாக இருந்தாலும், அது தொடராக இருக்குமாக இருந்தால், தொடராக செய்யக்கூடிய அந்த இபாதத் இஹ்லாஸ் உள்ள இபாதத்தாக இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்க்கைக்குரிய வெற்றியை எங்களுக்கு தருவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. எனவேதான் என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் இஹ்லாஸ் உள்ள நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானிஹி வஷ்ஷுக்ரு லஹு அலா தௌஃபீகிஹி வ அம்தினானிஹி
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. اللهم أخلص نياتنا واجعل أعمالنا كلها صالحة ولوجهك خالصا يا رب العالمين. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعنا بما فيه من الآيات والذكر الحكيم. أقول ما تسمعون واستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فيا عباد الله اتقوا الله ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم وتمسكوا بكتاب ربكم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي رسول الله صلى الله عليه وسلم واحذروا البدع والمحدثات فإن شر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الزموا جماعة المسلمين فإن يد الله مع الجماعة المسلمين ومن شذ عنهم شذ في النار. ثم يعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال جل من قائل عليما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على عبدك ورسولك محمد البشير النذير والسراج المنير. وارض اللهم عن الخلفاء الأربعة وأبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وعن بقية الصحابة وعن التابعين وتابعي التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وعذل الشرك والمشركين ودمر أعداء الدين وانصر عبادك الموحدين. اللهم ادفع عنا الغلا والريا والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين. اللهم اجعل مسلمين هداة مهتدين صالحين مصلحين. ربنا لا تزع قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وأوفوا بعهد الله إذا عاهدتم ولا تنقضوا الأيمان بعد توكيدها وقد جعلتم الله عليكم كفيلا إن الله يعلم ما تفعلون. واذكروا الله العليم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.